இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து நம்ம ஃபியூல் பம்புக்கு வரக்கூடிய அந்த ஹோஸில் வரக்கூடிய அந்த கிளிப்பு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிட்ட அமுக்கணுமான்றதை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்போ நானுமே வந்து அதை யோசித்து தான் நம்ம வந்து கழட்டணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு தடவை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்மளுக்கு வந்து டவுட் வராது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டது வந்து எந்த மெக்கானிக் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ தொகலாக கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாக் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ இதோட பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காடி இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு காடி இருக்குது. இந்த பொசிஷனில் அழகாக வந்து உள்ளே போய் மாட்டிக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அமுக்கிட்டு திரும்ப அதே மாதிரி எடுத்துடணும். இப்போ அதை அமுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆகிடுது. இந்த லாக்கில் வந்து உட்காரக்கூடிய இந்த பொசிஷன் வந்து இங்கே பாருங்கள், இப்படி அமுக்கும் போது இப்படி தூக்கிக்குது. அப்போ வந்து ஈஸியாக வந்து கழண்டுருது. இதை இன்ஜெக்டரோட லைனை மட்டும் நம்ம கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கழட்டணும். இந்த பாயிண்ட்டு மேட்ச் ஆகிற மாதிரி அமுக்கும் போது நம்ம இப்படி கிடையாது, இந்த சைடு இதில் அமுக்கணும். அமுக்குனிங்கன்னா இப்படி தூக்குறும் போது நம்ம கழட்டிக்கலாம். இது மாட்டுறோம், திரும்ப நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி அமுக்குறோம், அமுக்கிட்டு கழட்டினீங்கன்னா கழட்டுறது.